friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நாங்க டிஃபரண்டான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எங்க வாழ்க்கையிலேயே இதுதான் வந்து நாங்க அட்வென்ச்சர் ட்ரிப்புங்கிறத தாண்டி ஒரு கேம்ப் மாதிரி ரெசார்ட் இல்லாம ஹோட்டல் இல்லாம அந்த மாதிரி இல்லாம நாலு பக்கம் செவுரு இல்லாம படுத்து தூங்கலாம்னு டென்ட்ல கிளம்பிட்டோம். தூங்குறதுக்காக போறோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம், எப்படியெல்லாம் போய் அங்கே போய் ஜாலியாக இருக்கோமா இல்லை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோமா இல்லை எங்களுக்கு கடுப்பாகுதா எப்படின்னு எங்களுக்கு தெரியல, போனால் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன். காமெடியாக இருக்குது. அவங்க மஸ்ட்டு என்ன சொல்கிறது, மஸ்ட்டு கேரி திங்ஸ்ன்னு சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கொசு பேட்டு, ஆமா சரியா, காட்டுக்குள்ள தூங்கும் போது கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு டார்ச், அப்புறம் ஷூஸ் போட்டு வர சொன்னாங்க, இல்லைன்னா ஃபிளிப் ஃப்ளாப் ஏதாவது போட்டு வர சொன்னாங்க. கம்ஃபர்டபுளா இருக்கிறது ஷூ, ஃபிளிப் ஃப்ளாப் அந்த மாதிரி தான் போட்டு வர சொல்லியிருக்காங்க. ஹீல்ஸு, ஃப்ளாட்ஸு இதெல்லாம் எதையுமே சொல்லலை, சரிங்களா. அப்புறம் வந்து பேண்ட்டு, டிஷர்ட்டு, நைட் ட்ரெஸ்ஸு, ட்ரை ஃபிட்டு, ஏன்னா பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, பம்ப் செட்ல குளிக்கும் போது பேபிமா பல வருஷங்கள் கழிச்சு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்கே நிறைய இருக்கு. அப்புறம் வந்து நைட்ல வந்து ட்ரக்கிங் வந்து கூட்டிட்டு போவாங்களாம் காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்ல, அதெல்லாம் இருக்கு. அதனால அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் கேரி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு என்னது சுடிதார், சாரி இந்த மாதிரி எல்லாம் வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து எதுவுமே போட்டுக்காதீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன்னா நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், லேக்ல போவோம், போட்ல போவோம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா தடா கிட்ட தான் இருக்கு. எங்களுக்கே டீட்டெயில்ஸ் தெரியல, நான் முழு டீட்டெயில்ஸ் இந்த வீக்ல நம்ம ரீச் ஆக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாத்துக்குமே ட்ரை ஃபிட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பேகு, அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ் கூட நான் பெருசா எதுவுமே எடுக்கல. இன்னொரு பேக் ஒன்று இருந்தா நல்லா இருக்கும் பிள்ளை ஏதாச்சும். ஆனா இதுல என்ன வச்சிருக்கிறோம் ஒன்றும் இல்லைல்ல, பேட்டு, கொசு பேட்டு இதெல்லாம் தான். லேப்டாப் பேக் தான் இருக்குது. சரி, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிசனு, ஹாட் வாட்டர் போடுறதுக்கு கெட்லரு எல்லாமே நான் எடுத்துருக்கிறேன். நைட் டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதில் இன்க்ளூடட் தான். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸும் இருக்குது. நாங்கெல்லாம் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். பியூர் நாங்க நான்வெஜ் தான், வெஜ் குத்தா டென்ஷன் ஆயிடுவோம். வெளியில இருந்து தான் குக் பண்ணி எடுத்துன்னு வராங்க, ஓகேவா. அதனால கெட்லர்லாம் இருக்குமான்னு தெரியல, எப்படியும் சார்ஜருக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுப்பாங்க நமக்கு, ஓகேவா. பாத்ரூம் வந்து லைன் பாத்ரூம், காமன் பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் பார்த்தேன் வீடியோவில். போய் பார்க்கும் போது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில நேரம் சரி போய் ஜாலியாக பார்ப்போம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். முதல்ல நீ மருந்தை எடுத்துக்கினீங்க, பவுச்ல நைட் எல்லாம் லோக்குன்னு இருந்துச்சு. நானும் போட்டு வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் வந்து டிஷர்ட் வந்து கொஞ்சம் டைட்டா போச்சு, அதனால வந்துட்டு நீங்க வந்து டைட்டா இருக்கு அப்படின்னீங்க. இந்த டைம் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்னோட அவுட்ஃபிட், உன்னோட அவுட்ஃபிட் காட்டு फ्रेंड्स. இது என்னோட அவுட்ஃபிட். சுட வாங்கிட்டு வந்து நீ போட்டுருக்காரு. வர என்னை விட நீ தான் போ ஓவரா ஆடுற. என் கடமை முடிஞ்சிருச்சு. நேத்து போய் வாங்கிட்டு வந்தாரு இந்த பேண்ட் ஷர்ட்டும் டிஷர்ட்டும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அவுட்ஃபிட் லூஸ் பேண்ட் போடலாம், அது இப்ப ஃபேஷன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃபேஷன் வரும், அந்த ஃபேஷன்ல மாறிக்கணும். இப்போ 4 பேண்ட் வச்சிருக்கேன் நான், லூஸ் பேண்ட் 4 வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் எடுத்துட்டேன், 4 வச்சிருக்கேன். இவருக்கு தான் இந்த பேக் இது இவனுக்கு செட் ஆகாது. கார்கோ வேணாம்பா, அந்த பேக்கெட் இருக்கிறதெல்லாம் வேணாம்பா. இப்ப அதான் ஃபேமஸ், எங்க போனாலும் அந்த கார்கோ பேண்ட் இருக்கிறது தான் வருது. ஆனா இப்போ நீ ஷார்ட்டா தெரியுற, இந்த மாதிரி போட்டாலே ஷார்ட்டா தான் தெரிவாங்க. ஆனா நீ ஹைட்டா தானே தெரியல, அதான் விஷயம், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம மௌலி ரெடியாகி உட்காந்துருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் நான் எடுத்து வைக்கணும், டிஷர்ட் மட்டும் எடுத்து வைக்கணும், மற்றதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். உனக்கு சா வச்சு போட்டுருவேன். தூக்கம் வரலன்னா 2 யூனிட் எடுத்து வச்சு படிச்சிருக்கலாம்ல. தூக்கம் வரலன்னா 2 யூனிட் எடுத்து வச்சு படுத்துங்க. ரெட் புல் நைட் குடிச்சதுதான் நினைக்கிறேன். வேலை தூக்கம் வராம ரெட் புல்ல ஃபுல்லா குடிச்சு போட்டு படிச்சிருக்க வேண்டியதானே, மண்டையில ஏறி இருக்குள்ள 2 யூனிட் எடுத்து பேசி 2 நாள் லீவ் இருக்குன்னா ஜாலியா காலையில 4 மணில இருந்து படிச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் மாதிரி படிக்கணும்னு தோணும். சரி, நீ தூங்கல இல்ல, தூங்கி இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. நீ தூங்கல இல்ல, 1 மணி இருந்து 8 மணி நீ உட்காந்து படிப்பா சொன்னாங்க. நீ வாழ்க்கையில படிப்பியா? உங்க படிக்கதான் இங்க பாரு, எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுல ட்ரிப் இது கமெண்ட் திட்டுங்க அவங்க 2 பேரையும்.
நீயா திமிர எடுத்து நான் இப்ப ட்ரிப்பு போறோம்னு சொல்லியாச்சு. நேற்று எனக்கு எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் செமஸ்டர், சாட்டர்டே சண்டே மண்டே எனக்கு இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஓகேங்களா? சரி சாட்டர்டே நான் படிக்க மாட்டேன். சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு அப்படியே போய் எழுதிட்டு வந்துடுவேன். ஓகே நான் எப்போ இப்படி தான் படிப்பேன். நீங்கள் அதுக்கு வந்து இப்படி படிச்சா சொல்லி எனக்கு இப்படி தான் படிச்சு பழக்கம். அதனால எனக்கு இப்படி தான் படிக்கணும்னு தோணும். அதனால என்ன பண்ணுவேன், இன்னைக்கு ஜாலியாக சுற்றிட்டு நாளைக்கு காலைல உட்காந்துனா நைட் வரைக்கும் படிச்சுட்டு அடுத்த நாள் மத்தியானம் தான் எனக்கு எக்ஸாம். சம்டைம் காலைல எழுதிட்டு போயிடுவேன். இவங்க என் பிளான் வந்து ஃபார்மெட்டில் நீ ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மத்தியானம் வந்துருவோம் உட்காந்து படி வந்துட்டு அடுத்த நைட்டுக்குள்ள 5 விட்டு நான் படிச்சிட முடியுமா நீ சொல்லு. அப்ப நீ என்ன பண்ணணும், நேற்று நைட்டு தூக்கம் வரல கொஞ்சம் படிச்சிருந்துருக்கணும். எல்லா ஆம்பளை பசங்களும் அப்படிதான் படிப்பாங்க மேக்ஸ். நேற்றே வந்து ஒரு ஃபன் ஆகி போச்சு. நேற்று உள்ளே போன உடனே இதான் ஒரு மேம் இங்கே இதான் டோர்னா நில்ல வாயா நில்லு. ஷர்ட்டில் எல்லாரும் இப்படி ரோல் பண்ணியிருப்போம்ல, அப்படி போய் நின்ன உடனே ஹால் டிக்கெட் தரேன். நாங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி நான் யோசித்தேன், இப்படி திறந்து கிட்ட சொன்னாங்க. நான் வாட்ச் போட்டிருந்தேன், அது தெரில. வாட்ச் கழட்டு தான் போய் மறந்துட்டேன். நான் இப்படி கழட்ட சொன்னாங்க. கழட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்ட உடனே பேக்கெட் எல்லா பேக்கெட்டையும் இப்படி வேற தூக்கி காட்டணுமா அவங்களுக்கு. இப்படி எல்லா பேக்கெட்டையும் எடுத்து காட்டணுமா. இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் காட்ட சொன்னாங்க. பண்ணா யாரா அவங்க புதுசாக பண்ணிருக்காங்க, புதுசாக ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இத்தனை வருஷம் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் தான் ஃபன் பண்ணிருந்தாங்க. காட்டு உள்ள போனால் நான் உள்ள போகிறேன். மறுபடியும் போகும்போது அப்படி கை பிடிச்சி இருக்கிறாங்க. ஆடுறா இது நோயின்றிருக்காங்கன்னு பார்த்தா வாட்ச் கேட்டாங்க. சரி கைட்டு வச்சு உள்ள போயிட்டு எழுதிட்டு வந்தோம். போச்சா வட போச்சா யாரா அதுன்னு இருந்துச்சு. சரி ஓகே காஃபி குடி. நான் போய் உனக்கு பேண்ட்டும் ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான் உங்கள் பெட்டி மூடிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பிட்டோம். எல்லாருமே லேட்டு. பாப்பா லேட்டு, மாப்பிள்ளை லேட்டு, கடைசியில் பேபிமா என் பங்குக்கு நான் லேட் பண்ணுவேன்னு ஓடி போய் பாத்ரூமில் உட்காந்துக்குச்சு. எல்லாருமே லேட் ஆகி இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இப்போ ரெடி ஆகி இன்னும் ஒரு 2 hours டிராவல் இருக்கு நம்மளுக்கு. அதுவும் ஒன்னால தான். எதுக்கு என்னால? அம்மானால தான். பாத்தியா கடைசியில பாத்ரூம் போன என்ன என்ன தெரியுமா, கடைசி நிமிஷத்துல பிளான் பண்ணினோம். ஓகேவா, தடா போலாம் அப்படின்னு. இது வேணும் அது வேணும்னு ஒரு கடை ஓட அதெல்லாம் வேண்டாம் பாப்பா. வா என்ன இருந்தாலும் ட்ரை ஃபிட் வேணும். ஏன்னா தண்ணியில அங்க இறங்க போவோம் எல்லாருமே. நானே எடுத்து வச்சிருக்கிறேன். அலோ பண்ணேன்னா உன்னோட சாச்சாரி போட்டு போட்டாங்க. நான் தான் சொன்னேன் நான் எடுத்துட்டு வரேன். என்ஜாய் பண்றதுக்குப்பா, போய் வேடிக்கை பாக்கிறதுக்கு இல்லப்பா. என்ன ஐயப்பா கீழே போடு பனி. அடுத்தது ஒரு ஆள் கார் கீ வச்சுட்டு வந்தா தூக்கிட்டு வந்துட்டேன். வச்சுட்டு வந்தாலும் அங்க சேஃபா தான் இருக்கும். எடுத்துட்டு வந்தா இங்க காருக்குள்ள போட்டுருங்க. அவ்வளவுதான். டக்குனு வழி மாறி நேரா போயிட்டோம். அப்புறம் நேரா போனா திரும்பி போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் சுத்திட்டு வரணும். அதனால ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவுட்டிங் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரே வைப் தான், என்ஜாய் தான். அங்க போனா இப்போ வந்து அங்க போய் ட்ரெக்கிங் க்ளோஸ், ஐ மீன் அந்த டென்ட் க்ளோஸ் அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு கர்ச்சீஃப் நீங்க எடுத்து வந்திருப்பீங்க. பாபா 12,000 ரூபாய் காசு தரணும். காசு எல்லாம் முதல்லயே கட்டிட்டேன். முதல்ல காசுல கொடுத்தாச்சு. அவ்வளவு ஈஸி இல்ல கேம்பிங். அதுதான் சொல்றேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. இது ரெசார்ட் கிடையாது, வேணுங்கிறதெல்லாம் வர்றதுக்கு அங்க அப்படி கஷ்டப்பட்டு டவலே மறந்துட்டோம். நீ சொல்லுவோம் தான் தெரியல. இல்ல நான் எடுத்து வச்சேன், டவல் எடுத்து வைக்கல. கோமணம் கட்டிக்கிறதுக்கு டவல் எடுக்கல. நான் வேற இது ஷால் எடுத்து வச்சிருந்தேன். நானே எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அந்த டவல்ல மூஞ்சி துடைக்க தோணுதான். நீ இல்ல பாப்பா, அட்லீஸ்ட் குளிச்சுட்டு நம்ம துணியிலேயே கூட தொடச்சிக்கலாம். கட்டிக்கின்னு வரதுக்கு வேணும்ல. அது எதுக்குப்பா? அதுக்கு தான் ட்ரை ஃபிட் போட்டுருக்குல்லப்பா. ட்ரை ஃபிட் போட்டுருந்தா ட்ரை ஆயிடுமாமா உடம்புலயே. எல்லாரும் குளிப்பாங்க. ஃபால்ஸ் இருக்கு. ஃபால்ஸ்ல தண்ணி வருதா என்னன்னு தெரியல. ஆனா இப்பதான் மழை. எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் ஊருக்கு வரும்போது சொரி அதெல்லாம் நேச்சர் வாட்டர் பாப்பா, ஒரு பிரச்சனையும் வராது. டாடி நேச்சர் வாட்டர்லயே 10 பேர் குடிச்சா என்ன? நேச்சர் வாட்டர்ல தான் பயங்கரமா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாரு. மாடலுக்கு கிளாத்லாம் போத்தீஸ் அந்த மாதிரி கிளாத்லாம் விற்கிறாங்கல்ல, அவங்க மாடலுக்கு என் போட்டோ கேட்டிருக்காங்க. நான் போட்டோ எடுத்திருக்கேன், போட்டோ பாருங்க. நீ இருக்கியே ஒரு போட்டோ எடுத்திருக்காரு மாடலா நின்னு. அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு 5 நிமிஷமா நான் அதே போஸ்ட்ல இருந்தேன் தெரியுமா. வந்து போட்டோ எடு, என்ன போட்டோ எடு அதே போஸ்ட்ல நின்னு இருந்தேன்.
அப்புறம் மானுக்கு பொறுமையா கொடுக்க போறியா போத்தீஸ்க்கு? சொல்றேன் நானு. ஓ நீ இது பதிவு பண்ணி அது போத்தீஸ்கார ஓனர் அதை பார்த்து புடிங்கடா பகேஸ்வரா போத்தீஸ் ஆடுக்குன்னு கூடுவாங்க நடப்பு. சரி அவங்களுக்கு நான் புறா லோ பட்ஜெட் ஷாருக் கான் தட்டுங்க மாப்பிள்ள தட்டுவாங்க. லோ பட்ஜெட்டா இருந்தாலும் ஷாருக் கான் ரேஞ்சுக்கு எடுத்துன்னு போயிட்டீங்கல்ல என்ன. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு தான் கிளம்பணும். எங்கேயாவது போகிற வழியில் எங்கேயாவது லஞ்சு சாப்பிடுவோம். டேய் நீ பண்ற அல்டாப்பெல்லாம் நான் பார்த்துக்கினே தான் இருக்கிறேன். இல்லை அது வந்து நீ இப்போ பண்ற அல்டாப்லாம் எங்க சம்பாதியத்தில் நீ அல்டாப் பண்ற. நீ சம்பாதிக்கும் போது என்ன பண்றன்றத நான் பாப்பேன்டா. வாங்கி வச்சுக்கிட்டு பிடிக்காது எனக்கு பிடிச்ச ஸ்டைல தான் நான் வேணும் கட்டணும் நான் ஆசைப்பட்டு அப்படி சேர்த்து வச்சு தான் பண்ணுவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. நீ சம்பாதிக்கும் போது அந்த அல்டாப்லாம் நீ பண்ணுவல்ல, அப்ப நான் பாப்பேன்னு. என்ன பண்றது, பிடிச்சதாவில் அதெல்லாம் வேணும்னா காசு சம்பாதிச்சு முடிச்சு சேர்த்து வச்சுட்டு ஆகணும், வேற வழி இல்லை. சரி பண்ணு. நீ சம்பாதிக்கும் போது எங்களுக்கு பீச்சை பார்த்த மாதிரி ஒரு குடிசை கட்டி கொடுத்துட்றா போதும்டா. நான் அந்த குடிசையில் உட்காந்துக்கிட்டு எட்டினாச்சும் பீச்சை பார்த்துப்பேன். பீச் மட்டும் உங்களுக்கு குடிசை, அதே குடிசை கூட பக்கத்துல குடிசை எடுத்து ரிசர்ட்ல அவன் சொல்றது உண்மைதான். அப்ப சொல்லலாம் அப்படி இப்படின்ட்டு அந்த டீல் பண்றது அவதானே, அவங்களுக்கு தெரியும். இப்போ நீ ஒரு சப்போர்ட் கூட இப்போ இன்னும் ஒரு 10 நான் பண்ணலாம். அப்போ நீ சேலஞ்ச் கூட ஆராம நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அன்வான்டட் வரல. அவன் சம்பாதிச்சு பண்ண சேலஞ்ச்லாம் பண்ணவே மாட்டான். நம்ம வந்து இறங்கி பண்றது தெரியுமா, அப்போதான் அந்த கஷ்டம் தெரியும். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் கார் நான் வாங்கினேன். ஓகேங்களா, இப்போ எங்ககிட்ட கார் இருந்துச்சு, அப்பா காரு. அப்ப நான் இப்படிதான் பேசிட்டு இருந்தேன், என்ன கார் வாங்கிக்கிறேன் நீ அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஆனா என் காசுல நான் சொந்தமா இறங்கி வாங்க போறதுதான் எனக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். கரெக்ட். மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் என் பாக்கெட்ல இருந்து போறப்பதான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. அதுதான் சொல்றேன். வாய் விடக்கூடாது. எனக்கு இவன் பேசும்போது கோவம் வருது, ஆனா நான் மூடிக்கிறேன். நீ சம்பாதிக்கும் போது பேசுறா, அப்ப நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குடா. ஒரு வழியா ரீச் ஆயிட்டு அந்த பிறகு போய் வாய பழகுது அப்படின்ட்டு. நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. எங்க பாரு, இத பார்த்தா பாப்பா அந்த நம்ம வந்தது சன்செட்டுக்கு வந்தோம், ஆனா சன்னியே காணவே இருக்குல்ல. சன் இந்த பக்கம் இருக்குப்பா. நீ என்னப்பா சன்செட்னா அது கடலுக்கும் நதிக்கு நடுவுல சன்செட் சொன்னா பரவாயில்ல, அது பார்த்து அவன் மிஸ்டா இருக்கு இதுல ஒரு வழியா ரீச் ஆயாச்சு. இப்பதான் ஹாப்பியா இருக்குது. சுத்த விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ எடுங்க, வடச்சு பிடிக்கிறேன். நல்லா இருக்கானா. இந்த கார்த்தி படம் ஒண்ணு வந்தது, அந்த பாண்டியன் புலி. ஜான் என் காஸ்டியூம் பத்தி ஒண்ணுமே சொல்ல. நல்லா இருக்கு. அதுதான் சொன்னாலும் இருந்தா அங்கேயே சரி பிஸியா போயிட்டு இருந்தோம். சென்னையில இருந்து பெங்களூர் அவ சொல்லுவாங்க, மருமக முன்னாடி என்ன ட்ரெஸ் பண்ற நீ. அவரே ஒண்ணும் சொல்லல. என்ன இது அதுல நல்லா தான் இருக்கிறாங்க. சென்னையில இருந்து பெங்களூர் மணிக்கு, பெங்களூர்ல சென்னையால் என்னால மாலுக்கு சாரி போட்டுருவாங்க. இது வந்து என்ன காஸ்டியூம் நான் பாரு, கோயில் சர்ச்சுக்கு மாடனா போவாங்க. எங்க ஆளு நாங்களாம் அப்படிதான். விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண போறேன். என்ன பண்ண சொல்லுது, நானும் ரவுடி தானே இந்த மாதிரி தான் இருக்கும் காஸ்டியூம். ஆமா கரெக்டா இருக்கு. அதவே ஒழுங்கா ஒண்ணு சொல்ல தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் லோ பட்ஜெட் ரேஞ்சரோட சொல்றதுக்கு வாய் கூசுது. மீசோ ஃபைண்டிங் கூட நீ கிடையாது. ஃபர்ஸ்ட் காப்பி கூட இல்ல, நீ தேர்ட் காப்பி வெச்சுக்கோ. நயன்தாராக்கு நயன்தாராவா அவங்க மட்டும் கேட்டாங்களா, நான் சொல்லிட்டேன் எடுத்து 3 தடவை மாதிரி நான் சொல்லவே இல்லை. நீ தான் மாத்தி வந்து நயன்தாரா நான் ஒண்ணுமே சொல்லல. நயன்தாரான்னு சொல்ல, நயன்தாரா காஸ்டியூம்னு சொன்னேன் நான். 5 வச்சுப்பாங்க. என்ன சண்டைக்கு இழுக்கிறீங்க? நான் செவனேல எங்கேயோ இருக்கேன். ஏன்டா என்ன பிடிச்சது பண்ணிட்டு இருக்கீங்க? இதே இருக்குடா, நீ ஆடு மேய்க்க போறியா? அது அப்புறமா நீ ஃபெயில் ஆனேன்னா பாத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல. இது பேக் வாட்டரா? அங்க பாரு, அது கால் சந்தில குச்சி சொறி தெரியுது. அது கால் சொருவல். குச்சி வச்சிருக்கிறான் பாரு, அது இடத்த பாரு. எல்லாரும் ரெடி ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த போட்ல இருந்து
திரும்ப ஐலாண்ட் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு டீ காஃபி சமோசா எல்லாம் அங்கே கொடுத்து போறாங்களாம். அதை சாப்பிட்டு ரிட்டர்ன் ஆகிட வேண்டியது தான். வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அங்கே ரெஸ்ட் ரூம் கிடையாது. போக 1 hour வர 1 hour அப்படியேதான் வந்துச்சுன்னா ஓப்பன் தான் போடுறேன். பாரு எப்படி தட்டுறான்ட்டு. உடஞ்சிச்சு. ஏறுங்க, எப்படி ஏறுவீங்க? 13 யாராவது நனைஞ்சிரும் போலயே. போனாலும் உஷாரு. மௌலி பிடி மௌலி. இப்போ போட்டு கிளம்பிடுச்சு. போட்டு கிளம்பிச்சு, நகர மாட்டேங்குது. எப்படி நகரம்? நடுவில் கரெக்டாக குத்த வச்சு நீ உட்காந்துட்ட, நங்கூரம் போட்ட மாதிரி உட்காந்துருக்குற. அவர் தம் கட்டி தள்ளுனுங்கிறாரு பாவம். ஓ ஸ்ட்ரீம் இந்த போட் தானா? மோட்டர் போட் தான். துடி நல்லா இருக்கும். 1 hour எந்த லாஸ்ட்டுக்கு போகும் நமக்கே தெரியாது போட்டிருக்கு. எனக்கு ஒரு டவுட், பேசஞ்சர் போட்டு மாதிரி அதுல நிறைய பேர் வேலை செய்யறவங்க போறாங்க பாருப்பா. எங்கப்பா போறாங்க? இன்னொரு டீம் அங்க அந்த போட்ல உட்காந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் எங்கப்பா போறாங்க? வேலை செஞ்சுட்டு போற மாதிரி போறாங்களேப்பா. டாட்டா காட்டுறாங்க. டாட்டா காட்டுவோம் நம்மளும். ஓ இது ஐலாண்டுக்கு தான் போறேன்னாரு. அங்க ஒரு ஊர் எல்லாம் வேற இருக்குதா? டீ சமோசாவை இங்கிருந்து எடுத்துட்டு போறோம். எதுல போறோம்னா இந்த போட்ல போறதா எக்ஸ்பீரியன்ஸே போல. வலையில மாட்டுது பாரு. அலை அலை நினைச்சிரும். எதுக்கு கையில பிடிக்காய? எதுக்குப்பா நீ தண்ணி எடுத்துன்னு வர சொன்ன? உன்னை வேணா கொண்டு போய் வெயின்னு சொன்னா இல்லையா? கீழே போடு, இல்லைன்னா அப்புறமே எடுத்துக்கலாம். குடிச்சுக்கோங்கடா. இப்படி ஆடுது. அந்த அண்ணா ஆட்டவே இல்லையா? அலையில ஆடுது. ஆமா அதுதான். சீ வாட்டருக்கும் பேக் வாட்டருக்கும் மிடில் ஓப்பன் ஏரியா. ஆமா ட்ரெஸ்லாம் இங்கே இருக்குது. ஃபுல் மழையில் நனைஞ்சா ஜோலி ஓவர். நைட்டு ஃபுல்லாக பேபிமா வந்து டென்ஷன் ஆகிடும். அப்புறம் இங்கேருந்து ஆனால் தெரியுது. ஆனால் அது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது அது பாட்டு. நாங்கள் எங்கே ஏறணும்னு தெரியல. பரவாயில்ல விடு. நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வந்துக்கிறீங்க. என்ஜாய் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமாம். கண்ணு மட்டும் பாரு எவ்வளவு பெருசு கிழிச்சிங்க. பேபிமா உடனே பக்கத்துல இருக்கிற உங்ககிட்ட கவர் வாங்கி ஃபேஸை கவர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கவர்ல கட்டிச்சு. எல்லாம் தலையில நனைஞ்சாதான் நமக்கு ஜல்பு குடிச்சுக்கும், வீசிங் வரும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி இன்னொரு கவர் வாங்கப்பா. நீ ஒரு கவர் போட்டுக்கிறியாடாச்செல்லாம்? காட்டன் எடுத்துன்னு வந்துருக்குது. காட்டன் காதுல வச்சுக்கோங்க. மழை வேற பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வேற அப்படியே அலை பாயுது. பேபிமா சைலண்டா குப்பை கவரை தலையில கவுத்துட்டு உட்காந்துக்குச்சு. ஃப்ரெண்ட்ஸ் 1 hour ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம ஐலாண்டு கிட்ட வந்துட்டோம். ஐலாண்ட் அதுவும் பக்கத்தில் எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு அது டிஸ்டன்ஸாக தெரியும்.
நம்மளதெல்லாம் இப்போ நல்லா கேட்கும் பார். ஐலாண்ட் தெரியுதுங்களா? ஐலாண்டை காமிச்சாச்சு. இது இப்போ அந்த 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 ஏரியா ஃபுல்லாகவே ஐலாண்டா? ஐலாண்டில் கூட தென்னை மரம்லாம் இருக்குது பாருப்பா. பனைமரம் இதுதான் ஐலாண்ட். அது அந்த சைடில் பீச் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் காட்டுறேன். வைக்கலப்பா, அதுவாக க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு வேளை மரம் இருந்திருக்கும், அந்த மரத்தை பிடிங்கி போட்டிருப்பானுங்க. இதுதான் அந்த ஐலாண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒரு டீ குடிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு 10,000 மைல் போவாங்க. நாங்கெல்லாம் ஒரு டீ குடிக்கிறதுக்கு போட்ல வந்துக்கிறோம். போட்ல வந்திருக்கோம், சும்மா வரல. குப்பை கவரை தலையில மாட்டிக்கிட்டு வந்துக்கிறோம். அவங்கள கழட்டிட்டாங்க, நான் மட்டும் வச்சிருக்கேன். போகும்போது அவங்க கடந்துருவாங்க. எப்படி பார்க்க எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க என்ன பெரியுது பா? எங்கப்பா பீச்சை காணோம்? மணல் மட்டும் இருக்குது. வாப்பா அது மேலே ஏறி பார்ப்போம். இரு, டீ கொடுப்பாங்க, குடிச்சிட்டு அப்புறமா போகலாம். தெம்பா அங்கே வந்திருக்கிற ஐலாண்ட் பேர் வந்து இருக்கம் ஐலாண்டா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஐலாண்டா. இங்கே 700 பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து குடியிருக்காங்களாம். இங்கேருந்து குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் தான் போய் படிச்சுட்டு திருப்பி இந்த போட்லேயே திருப்பி வருவாங்களாம். ஸ்ரீஹரிகோட்டா இங்கே பக்கத்தில் தான் இருக்கான். அந்த ராக்கெட் லான்ச் டைம்ல எல்லாம் நம்ம இங்கே வந்தோம்னா நல்ல கரெக்ட் நல்லா தெரியுமா, அந்த சவுண்ட் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்மளோட கைடு. நம்ம இப்ப மேல எங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃபரெண்டான ஃபீல். ஒரு டீ குடிக்கிறதுக்கு வந்து நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாப்பா வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் பார்த்துருப்பீங்க, அதில் ஓடும். அந்த மாதிரிலாம் இப்போ பேபிமா பண்ண போகுது. இங்கே நாங்கள் வெட்டிங் ஷூட் எடுக்கலான்ட்டு இருக்கிறோம். ஓகே, 25th anniversary வரும். ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ இங்கேயே வெட்டிங் என்னமோ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், பல்லு எடுக்கும் போதே பக்கோடா சாப்பிட்டுக்கணும். பல்லு போனதுக்கப்புறம் பக்கோடா சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுதான் நாங்கள் இப்போ எங்கள் காலத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ இருந்தது எங்களுக்கு. அப்போல்லாம் எதுவுமே எங்களுக்கு செய்யணும்னு தோணலை. அப்போல்லாம் வந்து ஒன்லி வந்து என்ன சொல்கிறது, சம்பாதிக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டோம். அப்புறம் வளர வளர பிள்ளைங்களை செட்டில் பண்ணணும்னு ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து எங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன். வீட்டு உள்ள போன பிறகு தான் என்ன பார்க்க போகிறீங்க? நீங்கள் எல்லாம் காளியோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க. மௌலி பிரச்சனை இல்லை, இன்னும் 5 years இருக்குது. அதனால் இப்போ வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த 5 years. இது இழந்த பழம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இழந்த பழமா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். ஐ திங்க் இதான் பழம் கிடைக்குன்னு பார்க்குறேன். இப்போ தான் காய் பூவெல்லாம் வச்சுனுக்குது. பழுத்த பழத்தை காணும். நான் தூக்கின்னு வர்றேன், நீங்க அத்தை தூக்கின்னு வர்றீங்களா? வா 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 பா. அவருக்கு எங்க அப்பா மேல என்ன கோவம் இருக்குன்னு தெரியல. அவர் பஞ்சு மாதிரி என்ன பஞ்சு மாதிரி தூக்கின்னு போயிட ஒரு அது ஒரு இது. அது யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு பார்த்தலாம். வா பா வா பார்க்கலாம். ஏய் ஏறா வீடியோ ஏறா. 2 பொண்ணு எடுன. யாரு நீங்க 2 பேரும் ஓடுறீங்களா? இல்ல தூக்கின்னு ஓடணுமாமா. நீங்க என்ன வாங்க. அவர் வயதுக்காரர் உங்க அம்மா தூக்கணும். காலோட சாமி. சரண்டர். பின்னாடி வாங்க. வெயிட்ல தள்ளுதுப்பா. ஓகே. ஜூட். வாக்கிங்ல போய்டுவோம். ஐயோ. பின்னாடி. வெயிட்லயே முன்னாடி தள்ளின்னு போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்ல காலம். பேண்ட்டுக்கு நான் பெல்ட் கட்டுவேன். உங்க அத்தை ஏறி உட்காந்து பேண்ட் வந்துருக்கோம். நான் பேண்ட் பிடிப்பேன்னா உங்க அத்தையை பிடிப்பேன்னு தெரியாம இருக்கும். அண்ணா இன்ஜானா. ஆனா இந்த மண்ணு கஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:50 கிளைமேட். ஓகேங்களா, 5:50க்கு இந்த கிளைமேட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். உங்களுக்கு ஃபோனில் கூட நல்லா வெளிச்சமாக தெரியுது, ஆனால் எங்களுக்கு இங்கே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. நம்ம பைலட்
போட் பைலட் ஓட்டினுங்கிறார் ஓட்டினுங்கிறார் நின்னுங்கிறார் இல்லை ஆமா இங்க நம்மளுக்கு இருக்காட்டு இருக்கு இந்த போன்ல மட்டும் மாதிரி எவ்வளவு பிரைட்டா இருக்கு உங்க டீடைல்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னாயோ அப்படியா அப்ப செக் கட் பண்ண வேணாமா வருவீங்களா வரமாட்டீங்களா சார் பேர் மாத்தி கட் பண்ணிக்கிட்டுமா சார் அப்படின்னுவோம் லைஃப் ஆஃப் பைல வர மாதிரி அப்படி நாங்க நடுராத்திரி நைட் ஸ்டே அட் என்ன சொல்றது பேக் வாட்டர்ல ஆமா அலப்பில எல்லாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலே ஸ்டே பண்ணுறோம் சாரி ஆந்திராவா இது ஆந்திரால தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இப்போ பரவாயில்லப்பா உழுந்தா கூட டக்குன்னு உன்னோட டார்ச் அடிச்சாலே போதும் போட்டுருப்பா ஒரு 4 கிலோமீட்டருக்கு தெரியும் என் மூஞ்சி அவ்வளோ கிட்ட ஜூம் பண்ணி நீ இல்ல 0.5ல இவங்கெல்லாம் தெரியுறாங்களே எல்லாம் பயங்கரமா தெரிஞ்சுக்க நீ ரொம்ப ஓவரா தெரிஞ்ச இப்ப வந்து நம்ம கூட வந்த ஒரு போட் வந்து நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்துட்டு இப்ப வந்து இறங்கி இதுவும் நின்றுச்சா ஆமா இதுக்கப்புறம் யாராவது ஸ்டார்ட் ஆயிடுச்சு போங்க தப்பிச்சிக்கினீங்க டோப் பண்ணின்னு இருக்காங்க போட்டை ஆமா இப்ப இருட்டா தெரியுதா இல்ல வெளிச்சமா தெரியுதா வெளிச்சம் ஓகே இதுதான்ப்பா நிஜமாலே வந்து அட்வென்ச்சர் ட்ரிப் த்ரில்லிங் என்ன நடக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும் தெரியாதே எதிர்பார்க்கல எல்லாமே நடந்துச்சு எங்க வேணா கூட்டு போங்க எங்க வேணா நிக்க வைங்க ஃபாரஸ்ட்ல கூட நான் வெறும் தரையில படுக்கிறேன் பாம்பு ஒண்டி கண்ணுல போட்ல தண்ணியில நடந்துட்டோம் மலை பாம்பெல்லாம் இருக்குமாமாங்க நான் அப்படியே ஆந்திர பக்கம் எங்கேயாவது நின்னுக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க நம்ம இன்னைக்கு பாக்குறோம் மலை பாம்பை பாக்குறோம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஊர் தெரிஞ்சிச்சு இப்போ இருட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் எங்கடா ஊருன்னு பார்த்தா பக்கத்தில் லைட் எரியுது அங்கே பட்டாசு வெடிக்கிறாங்க பாருங்க இறங்கிட்டோம் எவ்வளோ இருட்டா இருக்குப்பா ஐயோ ஆடுது ஐயாப்பா ஏன்பா பாப்பா